பொதுவாவே நாம சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா, இதுல உப்பு சரியா இருக்கான்னு கொஞ்சம் பாரேன். அது மேல கொஞ்சம் கொத்தமல்லி தூவு, கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணேன். அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதெல்லாம் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? பார்க்கலாமா? சோ, குக்கிங் வேர்ட்ஸ்ல நம்ம பார்க்க போற பார்ட் 4 ஆஃப்டர் குக்கிங் வேர்ட்ஸ். ஐ அம் ஸ்ப்ரிங்க்லிங் சம் பெப்பர். நான் கொஞ்சம் மிளகு தூவிட்டு இருக்கேன். ஐ அம் அட்ஜஸ்டிங் தி சால்ட். நான் உப்பு சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். ஐம் பிளேட்டிங் த டிஷ். நான் சாப்பாட நீட்டா தட்டுல எடுத்து வச்சிட்டு இருக்கேன். ஐம் கார்னிஷ் தி ஃபுட் வித் கொரியண்டர். நான் கொத்தமல்லி தூவி ஃபுட் அழகா டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஐம் போர்ஷனிங் த ஃபுட். நான் சாப்பாட கரெக்டா பங்கு பிரிச்சிட்டு இருக்கேன். ஐம் அரேஞ்சிங் த பிளேட்ஸ். நான் பிளேட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து வச்சிட்டு இருக்கேன். ஐம் சர்விங் த ஃபுட். நான் சாப்பாட பரிமாறிட்டு இருக்கேன். சோ இப்ப வரைக்கும் நாம குக்கிங் வெக்காபுலரிஸ் எல்லாமே பார்ட் 4 வரைக்கும் பார்த்திருக்கோம் இல்லையா? இப்போ நான் துணி எல்லாத்தையும் ஊற வைக்கணும். அந்த துணி எல்லாம் நான் துவைக்கணும். துவைச்ச துணி எல்லாத்தையும் மடிச்சு வைக்கணும். இது எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாமா? ஜஸ்ட் வெயிட் ஃபார் தட் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் ஃபார் யுவர் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்.